ஹாய் கைஸ், நம்ம தமிழ் இருந்துச்சுங்க மயூர் அகாடமியால் சீசன் 4 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருமே ஒரே ட்ரெயின்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரே ஸ்டேஷனுக்கு தான் போறோம். இது ரொம்ப அதிசயமா இருக்குல்ல? இப்போ மொத்த பேருமே வந்துருக்காங்க. ஜாக் டொரினோ, மிஸ்டர் ஐசோவா, இவரும் டிராகன் ஹீரோ ரியூக்கியோ, பிஎம்ஐ ஹீரோ ஃபேட் கம், இந்த டீமும் வரும்னு சொன்னாதேன்னு வந்துச்சு. கேசகிரி மேன், அப்புறம் மிஸ்டர் பிரேவ். பெரிய பெரிய ஹீரோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஹீரோஸ் வரைக்கும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நடக்க போற சம்பவம் ரொம்ப பெருசா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க எல்லாரும் கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. அதை வச்சுதான் நாங்க இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கதான் இந்த கான்ஃபரன்ஸுக்கு உங்களை வர வச்சிருக்கேன். ஷியை ஹசாய்காய்ங்கிற ஆர்கனைசேஷன் என்ன பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. கடந்த 2 வாரங்களாவே நைட் ஐ ஏஜென்சியை சேர்ந்த நாங்க ஷியாய் ஹசகாயின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன வில்லன் குரூப்பை பத்தி தகவலை திரட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கிடைச்சது? ரிசர்வாயர் டாக்ஸ்ங்கிற திருட்டு கும்பல் இன்வால்வ் ஆன ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சது. ஆமா, நானும் அதை கேள்விப்பட்டேன். அது ஒரு விபத்துன்னு தான் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா நிறைய விஷயம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருந்தது. அதனால அதை நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சென்டிபீட். இந்த புள்ளியில இருந்து இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். என் இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு சே ஹசாகாய்ங்கிற குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களோட தொடர்பு அதிகரிச்சிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வெளியில தெரியற அளவுக்கு பெருசா எதுவும் பண்ணது இல்ல. அவங்க ஆர்கனைசேஷனை பெருசுபடுத்தி ஃபண்டிங் அதிகப்படுத்த அவங்க முயற்சி பண்றாங்க. இதே இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தெரிஞ்சு இன்னொன்னு என்னன்னா, அவங்க லீக் ஆஃப் வில்லன்ஸ்ல ஒருத்தர் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அவன் தான் ஜேன் புபைபுவாரா, வில்லன் நேம் ட்வைஸ். அவங்க இருந்ததால என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா போலீஸ் உதவியால அந்த 2 ஆர்கனைசேஷனுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுல இந்த லீக் ஆஃப் வில்லன் சம்பந்தப்பட்டிருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனே எனக்கும் சுகாச்சிக்கும் ஒரு கால் வந்துச்சு. ஆமா, சுகாய்ச்சி எங்க? நிறைய ஐ விட்னஸ் ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் அங்க போயிருக்கா. என்ன மன்னிச்சிரு தம்பி, இப்படி வந்து முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. தேவையில்லாம இந்த விஷயத்துல உன்னை நான் இழுத்து விட்டுட்டோம்னு எனக்கு தோணுது. நானும் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கிறேன். உனக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? நல்லாவே இவரை பார்த்தாலே குத்துக்காரிக்கு தான் ஞாபகம் வருது. மிடோரியாக்கு இவரை கூட தெரிஞ்சிருக்கா? சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு ஹெச்என்ல நாங்க உதவி வேணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணோம். இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாரி. ஹெச்என்னா என்ன அர்த்தம்? ஹெச்என்னா ஹீரோ நெட்வொர்க். ப்ரோ ஹீரோஸால மட்டுமே ஓபன் பண்ணக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல். அது மூலமா எல்லா ஹீரோஸும் என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல நமக்கு யார்கிட்டயாவது உதவி வேணும்னாலும் அது மூலமா கேட்டுக்கலாம். என்னதான் இவங்க யூஏல படிக்கிற பசங்களா இருந்தாலும் லைசென்ஸ் வாங்குறதுக்கு தான் தருவாங்க. வச்சிருக்கீங்க. இந்த பசங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ அவங்களுக்கு புரிஞ்சு எப்போ அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இவங்க 2 பேர்கிட்ட தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. எது? எங்க கிட்டயா? ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போறேன். இங்க நிறைய புதுமுகங்கள் இருக்கிறதால நானே இங்க அறிமுகப்படுத்திக்கிறேன். நல்லா பாருங்க. நைஸ் டு மீட் யூ. அவரு சபியா கியூட்டா இருக்காரு. யாருக்கு சாக்லேட் வேணும்? ஹசாய்காயுடைய மெயின் சோர்ஸ் இன்கம் ட்ரக்ஸ் விற்கிறது மூலமா தான் வந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்துல யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அதுதான் பண்ண அந்த கத்திக்காரன். இவரு கூட ஸ்மக்லர்ஸ் பிடிக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தாருல்ல. அன்னைக்கு சண்டை நடந்தப்போ நான் ஒரு 4 பேரை போட்டு போலன்னு பொழந்தேன். அதே மாதிரி இரட்டையாட்டம் முத நாளே பயங்கரமா சண்டை போட்டோம். டமாக்கியை சுட்டப்போ அதுல இருந்து வந்த புல்லட்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அந்த புல்லட்ல இருக்கிற ட்ரக் குறைக்க மொத்தமா அழிச்சிடும். அடிச்சிருமா? என்னாச்சு? டமாக்கி உனக்கு ஒண்ணும் இல்லல? யா, நான் தூங்குனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சரியான. என் கையை பாரு, பார்க்க எரும மாடு மாதிரியே இருக்குல்ல. காலையிலேயே ஏதாவது கண்டதை சாப்பிட்டுருப்பா, அதான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுன்றத கேட்கும் போதே ரொம்ப ஆறுதலா இருக்கு. இல்ல, இது சம்பந்தமா எரேசர் ஹெட் இப்ப பேச போறாரு. ஏன் எரேசருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் என்னைக்கும் நேரடியா குவர்க்க தாக்குனதே கிடையாது. பேசிக்கா இருக்கிற மனித உடலோட சேர்ந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா பார்ட் தான் குவர்க்குன்னு சொல்லப்படுது. அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற பார்ட்டை குவர்க் ஜீன்ஸ்னு சொல்லலாம். அந்த ஜீன்ஸோட செயல்பாட்டை தான் நான் டெம்பரரியா நிறுத்தி வைக்கிறேனே தவிர ஒரு நாளும் அதை டேமேஜ் பண்ணதில்லை. என்னாச்சு பார்க்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தப்போ அவன் குவர்க் ஜீன்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது. நல்ல வேலை அதை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டதால இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அவனை எதை வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு ஏதாவது அனலைஸ் பண்ணீங்களா? அவனோட உடம்புல வேற எங்கேயுமே எதுவுமே ஆகல. அவனோட கோட் மட்டும்தான் அதனால பாதிக்கப்பட்டிருந்தது. அதே போல இவனை சுட்டவனும் கொஞ்சம் கூட வாயே திறக்கல. காலி புல்லட்டும் உடஞ்ச துப்பாக்கி மட்டும்தான் கைக்கு கிடைச்சது.
அதுக்கப்புறம் கிரிச்சிமா துமாக்கி மேல புல்லட் படாத மாதிரி பாதுகாத்தான். அது இவன் மேல பட்டு பவுன்ஸ் ஆனதால அந்த புல்லட் எங்களுக்கு முழுசாவே கிடைச்சது. நான் தான் இதை பண்ணனா சத்தியமா என்னால நம்பவே முடியல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வாவ் வேற லெவல் ஹிரோஷிமா கலக்கிட்ட. ஓ வாவ் இவரால நல்லா ஹார்டாக்க முடியும்ல. முரட்டாது சார். புல்லட்ல இருந்த பொருள் என்னன்னு நான் சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட அடி வயிறே கலங்கி போயிடுச்சு. அதுக்குள்ள மனுஷ ரத்தமும் செல்ஸும் இருந்துச்சு. அந்த பொண்ணோடது மனுஷனோட ரத்தமா? என்ன இத கேக்க பேய் படத்தோட கதை மாதிரியே இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது இது வேற ஒருத்தரோட உடம்புல இருந்து வந்திருக்கணும். அதாவது அந்த சக்தியால மத்த எல்லாரோட சக்தியும் அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். பயங்கரமா எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் விளங்கல. இதுக்கும் அசாய்காய்க்கும் என்ன தொடர்பு? கிரிஷிமா பிடிச்ச அந்த ஆளு தன்னோட கொற்கோட பலத்தை அதிகப்படுத்த ஒரு ட்ரக்கை பயன்படுத்தினான். அந்த ட்ரக் பரவற விதம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. சின்ன சின்னதா ஒவ்வொருத்தருக்கிட்டே கைமாறி ஆர்கனைசேஷன் கடைசியா கடை நிறையில அந்த ட்ரக் வாங்கினவங்க கிட்ட அது போய் சேரும். அதனால அசாய்காய் தான் இதுக்கு காரணம்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நடுவில் இதை கைமாத்தி வர புரோக்கர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. அவ்வளவுதானா? இன்னொரு நாள் ரியோகியுடைய டீம் 2 வில்லன்களுக்கு இடையில இருந்த சண்டையை சரி பண்ணாங்க. அதுல ஒரு குரூப் புரோக்கர் மாதிரி இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் கட்டுப்படுத்துறாங்க. அந்த ட்ரக் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. ஆனா அவன் அதை போட்ட உடனே ராட்சசனா மாறிட்டான். ரீசெண்டா கேங்ஸா சேர்ந்து பண்ற கிரைம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் நாங்க கனெக்ட் பண்ணி பார்த்தா அது அசாய்காய் கிட்ட தான் முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அசாய்காய் தான் நீங்க சொன்னாலும் கூட அதை ஃபால்ட்டை அவங்களுடைய தலைவரான சிசாகியுடைய குவர்க் பேரு ஓவர்ஹால். இந்த பவரை வச்சு அவனால எதை வேணும்னாலும் களைச்சி போட்டு அதை சரி பண்ண முடியும். அதாவது அவன் குவர்க் வச்சு எல்லாத்தையும் அவனால சுக்கு நூறா உடைக்க முடியும். அதே மாதிரி இந்த புல்லட் குவர்க்க மொத்தமா நொறுக்குது. தொட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும். அன்னைக்கு அந்த பயம் தெரியல. அவன் தான் காப்பாத்தி விட்டான். சிசாகியுடைய பொண்ணு பேரு தான் ஏரி. அவளை பத்தின எந்த டீடைல்ஸும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா மீரியோவும் மிடோரியாவும் அவளை சந்திச்சப்போ அவ கை கால்ல நிறைய பேண்டேஜ் இருந்ததை இவங்க பார்த்திருக்காங்க. ஒருவேளை அவன் அவனுடைய சொந்த பொண்ணையே. நீ சொல்ல வருது எனக்கு புரியுது. இந்த பொல்லாத உலகத்துல நாம நினைக்காதது ஒரு நிமிஷம், அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? கண்டிப்பா இந்த சின்ன பசங்க இங்க இருந்துதான் ஆகணுமா? யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. எனக்கு நம்ம சிசாக்கி அவனுடைய பொண்ணோட உடம்பு புல்லட்டா மாத்தி அதுதான் காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? சொந்த பொண்ணையே பண்றானா? கன்ஃபார்மா தெரியாத பட்சத்துல இதோட உள்நோக்கம் என்னங்கிறது இன்னும் தெரியாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க இப்பதான் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். மக்களை தான் பக்கம் ஈர்க்கிறதுக்காக தான் அவங்க சாம்பிள் புல்லட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறான். சரியான எவிடன்ஸ் இல்லைனாலும் அவனுடைய ஆள் பலத்தையும் பண பலத்தையும் அதிகப்படுத்த முயற்சி பண்றான்னு மட்டும் நல்லா தெரியுது. ட்ரக்கால மொத்தத்தையும் அழிக்க முடியும்னா அவனால இன்னும் என்ன நல்லா பண்ண முடியும்னு யோசிச்சு இந்த 2 பசங்களும் அந்த குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்திருந்தா எல்லாரும் பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். நடந்த எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. அந்த பசங்களை நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என்னதான் முழு கதையும் தெரியலன்னா கூட அந்த பொண்ணை இவங்க காப்பாத்ததான் முயற்சி பண்ணிருக்காங்க. மிடோரியா அவளை அப்பவே கூட்டிட்டு வந்துடலான்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அதுக்கப்புறம் செயல்படலான்னு மீரியோ தான் சொல்லியிருக்கான். நான் ஒரு ஹீரோவா இருந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்ற முடியல. இதுல நான் எப்படி மக்களை காப்பாத்துவேன்? நம்ம எல்லாரையும் விட இப்ப அவங்க 2 பேருக்கு தான் கோபம் அதிகமா இருக்கும். இன்னொரு முறை அந்த பொண்ணை இந்த கண்ணால பார்த்தா நாங்க நிச்சயமா காப்பாத்துவோம். நல்லது. இப்ப அடுத்து நம்ம குறிக்கோள் அந்த பொண்ணை காப்பாத்துறது தான். ஆனா எவ்வளவு பயமுறுத்தி எப்படி வசந்தது அந்த பொண்ணு. ஆமா, அப்ப பாசத்துக்கு எவ்வளவு இயங்க. மிடோரியா கட்டி பிடிக்கிறப்பவே தெரிஞ்சது. அந்த பொண்ணை எங்க கண்ணால பார்த்தா நாங்க நிச்சயமா காப்பாத்துவோம். அவளை காப்பாத்தி ஆகணும். அவளை நாங்க கண்டிப்பா விட்டுற மாட்டோம். பேசுறது ரொம்பவே ஈஸிடா தம்பி. ஆனா இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம்ன்றதுனால அந்த பொண்ணை தனியா அவன் எங்கேயுமே விட மாட்டான்.
ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுனாலதான் அந்த பொண்ணு வெளியவே வந்திருக்கா. அதே போல சின்ன ஹீரோ சகி அவங்க கண்ணையும் பட்டிருக்கா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்லயே வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. என்னதான் அந்த ஹெட் குவார்டர்ஸ் உடைச்சுக்கிட்டு இப்போ உள்ள போனாலும் அவன் அங்க இருப்பான்றதே சந்தேகம் தான். முதல்ல அவன் இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. இவர் கரெக்டா சொல்றாரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நைட்டாய்? இப்ப இவர் சொன்னது சரிதான். அவங்களுடைய திட்டம் என்னங்கிறது இப்ப வரைக்கும் நமக்கு தெரியலங்கிறதால நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அதை பயன்படுத்திக்க முடியும். முதல் கட்டமா ஹசாய்காயோட தொடர்புல இருக்கிற நிறைய குரூப்ஸை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல ஹசாய்காயோட நிலங்கள் எங்க இருக்கணும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எல்லாரும் போய் விசாரிச்சு அவங்க எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு நாம கண்டுபிடிக்கணும். அதனாலதான் சின்ன ஹீரோஸ் எங்களையும் நீங்க இங்க வர வச்சிருக்கீங்களா? நீ என்ன சொல்ற? அங்க கொஞ்சம் பாரு. அந்த ஏரியாஸ்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியுங்கிறதுனாலதான் சின்ன ஹீரோஸ் நம்மள மீட்டிங்க்கு வர வச்சிருக்காங்க. ஆல்மைட் கூட ஒர்க் பண்ண நீங்க இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா நம்ம அவளை சேர்ப்பிப்போம். கண்டிப்பா ஆர்மைட் அளவுக்கு இல்லைனாலும் கூட எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சோம்னா 100% ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவளை காப்பாத்துறதுக்காக நாம அவசரப்படுறது எரியில நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஸ்டேடியம் பிடிக்க முயற்சி பண்ணி அது லீக் ஆஃப் வில்லன்ஸ்க்கு விளம்பரம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க ஆயுதங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுடைய ஆர்வலத்தை கூட அதிகப்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு மட்டுமே இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க குவர்க் எப்படி சரியா வேலை செய்யும்னு எனக்கு தெரியாது மிஸ்டர் நைட் ஐ. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களால உங்க குவர்க் மூலமா எதிர்காலத்தை பார்க்க முடியும். அதனால உங்க குவர்க்கை நீங்க எங்க மேல பயன்படுத்துங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னால அப்படி பண்ண முடியாது. என்னுடைய பவருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒவ்வொரு முறை அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு 24 மணி நேரம் டைம் வேணும். அப்படி பார்த்தா ஒரு நாள்ல 1 மணி நேரத்துல ஒரு ஆளை மட்டும்தான் என்னால கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனசுல அது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான் வந்துட்டு போகும். உதாரணத்துக்கு ஒரு ஃபிலிம் ஸ்ட்ரிப் எடுத்துப்போம். 1 மணி நேரத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையவே என்னால ஒரு படம் மாதிரி பார்க்க முடியும். ஆனா எனக்கு சம்பந்தப்பட்ட அந்த பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் அந்த பிலிமா பார்க்க முடியும். அதனால அந்த தனிப்பட்ட நபர் என்ன பண்றாங்கிறத மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். அதை வச்சு நமக்கு தேவைக்கும் அதிகமான விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் அதை பண்ண மறுக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இதை ஒருத்தர் மேல பயன்படுத்தும் போது அவங்களுடைய எதிர்காலத்துல ரொம்ப கோரமான சாவு காத்திருக்குன்னு தெரிய வந்தா நான் என்ன பண்றது? சொல்ல முடியாது. இதுதான் ஆல்மைட்டோட விஷயத்துல நடந்திருக்கு. நிறுத்துங்க. இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வில்லனை எதிர்த்து போராடும் போது ஒரு மோசமான மரணத்தை சந்திக்க வேண்டி இருக்கும். இதுல சக்சஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெற்றியை உறுதி செய்யறதுக்காக வேணும்னா என்னால என்னுடைய குவாக்கை பயன்படுத்த முடியும். இன்னும் எதுலயும் தெளிவில்லைங்கிற போது என் குவாக்கை எப்படி நான் பயன்படுத்த முடியும்? ஆனா இறப்புன்றதும் ஒரு தகவல் தானே. அதை பத்தி தெரிஞ்சா நாம அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமே. நான் சொல்றது நான் பாக்குறது கண்டிப்பா நடந்தே தீரும். நைட் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. உங்க சக்தியை மேல பயன்படுத்துங்க. அதை நிறுத்த முடியும். என்னால முடியாது. அவர் எவ்வளவு பட்டிருப்பாரு. நைட் எமோஷனலாவும் இருக்க கூடாது. ஆனால் எவ்வளவு வலி. இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். அந்த குழந்தைய பாதுகாக்கணும். அதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அவளை நம்ம பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர பாருங்க. இதுல உங்க எல்லாரையுமே நான் நம்புறேன். பரவாயில்ல, நான் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்கணும். அவ சேஃபாவது இருந்திருப்பா. பொண்ணிய கூட கொன்னா கொண்டணும். இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ சிசாக்கி அவன் பொண்ணோட உடம்ப புல்லட்டா மாத்தி அதை பிளாக் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது. ஏறி ரொம்ப பாவம். கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? பாத்துட்டீங்களா மிஸ்டர் அயசவா? நீங்க இப்ப என்ன எரேசர் ஹெட்னே கூப்பிடலாம். நான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இன்னையோட உங்க ஒர்க் ஸ்டடீஸ தற்காலிகமா நிறுத்தி வைக்கலாம்னு எல்லாரும் முடிவெடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க?
இதுல லீக் ஆஃப் வில்லன்ஸோட தலையீடு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சே எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? அதனாலயா இன்னொரு முறை அந்த பொண்ணை எங்க கண்ணால பார்த்தா நாங்க நாங்க நிச்சயமா நிச்சயமா காப்பாத்துவோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு மிடோரியா, எனக்கு இன்னும் உன் மேல முழுசா நம்பிக்கை வரவே இல்லை. நான் சொல்றேன் எப்படி வரும்? எல்லாத்தையும் கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டாதான் என்னால உங்க எல்லாரையும் மறுபடியும் நம்ப முடியும். இன்னும் சொல்ல போனா, இப்போ நான் உன்னை தடுக்க ட்ரை பண்ணா என்னோட கட்டுப்பாட்டை மீறி நீ ஏதாவது பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவ. கண்டிப்பா. சோ நான் உன்னை கண்காணிக்க போறேன். நீ ஏதாவது செய்யணும்னா பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? சொன்னா நான் கேட்க உன்கிட்ட தான் மாட்டேன். பேசுறேன், கேக்குதா? மேரியோ, தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பாரு. நான் என்ன பண்ண சொல்லட்டுமா? நீ எவ்வளவுதான் தலை குனிஞ்சு வருத்தப்பட்டாலும் நடந்த விஷயத்தை யாராலையும் மாத்த முடியாது, தெரியும்ல? நீ நடக்கிறத யோசிச்சு. புரியுது. தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. நீ அவளை காப்பாத்தாம அப்படியே விட்டுருந்துருக்கலாம். ஆனா அதுக்காக உன்னால அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். எல்லாரும் தைரியமா இருக்க, சரியா? பொறுமை முக்கிய அமைச்சர். என்ன எரேசர் ஹெட்னு கூப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, நான் பின்பற்றுவேன் இரேசர். அதுக்கு அவசியம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் நீ இவ்வளவு சத்தமா பேசுற கிரோஷிமா? மேரியோ, எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாரு விடோரியா, அடுத்த முறை நம்ம அவளை கண்டிப்பா காப்பாத்துவோம். ஆமா, கண்டிப்பா காப்பாத்துவோம். தெளிவாயிட்டாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. பேசுறதே அவ்வளவு டவுன் பண்ணி பேசுறாரு. பழையபடி திரும்பவும் பேசணுங்கிறதுக்காக தான் விடோரியாவை என்கிட்ட அனுப்பி வச்சீங்களா? ஆமா, இத ஒரு சான்ஸா பயன்படுத்தி நீ அவங்கிட்ட மறுபடியும் பேசலாம். வயசானாலே இப்படித்தான் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்க தோணும். சரி விடு, ஈசுக்கு மிடோரியாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு அவனும் ஆர்மைட்டும் ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க. குறிப்பா அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெறியும் வேகத்தையும் பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான். அது போதையா? ஒத்துக்கிட்டாரு. ஹலோ கிரி, பதட்டப்படாத. நான் தான். நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கா. என்னாச்சு? நீங்க எந்த பொம்மையும் எடுத்துக்கவே இல்ல? இது எல்லாத்தையும் உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் உனக்கு எதுவும் பண்ண பொம்மை வாங்கி மாட்டேன். கொடுக்குறாங்க. பயப்படாத. ஏன்னா நீ என்ன பார்த்து பயப்படுறன்னு தெரிஞ்சாம அடுத்து என்னையே கொன்னுடுவா. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு ஏதாவது வேணும்னா தைரியமா சொல்லு. எதுவுமே வேண்டாமா? சரி, ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். நீ தான் அவளோட புது கேர்டேக்கர். அவ இங்க இருந்து வெறுத்து ஓடாம இருக்கணும்னா நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். அவளுக்கு நம்பிக்கையையும் கம்ஃபர்டோடையும் நீ தான் கொண்டு வரணும். அவர் ஈஸியா சொல்லிட்டாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு கத்துக்கிறது மட்டும் தான் வேலை. தெரியும். அடுத்த முறை வரும்போது வேற நல்ல gift வாங்கி கொடுத்துடலாம். விசித்திரமா இருக்கு. சொல்ல போனா ரொம்ப விசித்திரமா இருந்தது. இப்ப வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒருத்தரை தொட்டதே கிடையாது. சாரி பாப்பா, தைரியமா இடிச்சிட்டேன். உன்னால நிக்க முடியுதா? உனக்கு என்ன ஆச்சு? அவ ஏதோ பயப்படுறா, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ற? அவனை ரொம்பவே அன்பா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாரு. இந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூராக இருந்தது இந்த எபிசோடே. எல்லாருமே கரெக்டாக பேசினாங்க. இது தேவையோ, ஏன்னா இந்த மிடோரியான்ற பையன் வந்து எப்படி யோசிப்பான்னு தெரியும். அதுக்கு என்னெல்லாம் நம்ம வார்த்தைங்க சொல்லி அவனை வந்து சரிப்படுத்த முடியுமோ அதேமாதிரி பேசுன மாதிரி இருந்தது. அந்த குறிப்பாக அந்த குண்டா இருந்தார் பாருங்க, அவர் வந்து மிச்சங்களோட 10 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே நான் அதுங்க கொஞ்சம் அவசரப்படுறது, சிறுமை காப்பாற்றணும், இதெல்லாம் நம்ம மிடோரியா பண்ணுறது. அது அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த ரோலை. ஸோ அவருக்கும் சேர்த்துமே அங்கே பேசின மாதிரி இருந்தது. அவங்களாம் கரெக்டாக பேசினாங்க மெச்சூர். குறிப்பாக அந்த மிடோரியா பக்கத்தில் உட்காந்தார், கரெக்டாக பாயிண்ட்டாக பேசினார். நீங்கள் பண்ணதுக்கு நேரம் உஷாராக இருப்பாங்க, இடம் மாற்றிருப்பாங்க, இவ்வளோ யோசிக்கணும்டா. இதுதான் குவாலிட்டி. அந்த சீனியர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது அப்படியே அந்த வேரியேஷன் டிஃப்ரெண்ட் அப்படியே அழகாக தெரிஞ்சது. இந்த மாதிரி தான் நம்ம மிடோரியாவும் பொறுமையாக யோசிக்கணும். எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பாயிறது என்னங்குது. நம்ம பர்கோ சொல்கிறோம் அவசரம் கொடுக்க எல்லாத்துக்கும் பாயிறானு. இவனும் அதே இதில் தான் இருக்கிறான். அந்த நிதானமாக யோசிக்கிறதுலையும் பொறுமையாக யோசிக்கிறதுலையும் ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் கூட இருக்க அவனுமே அப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்குமே இந்த நிதானம் தேவைன்றது வந்து கரெக்டாக இவங்க எல்லாம் புரிய வச்சாங்க. அந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்காக வச்ச மாதிரி தான் இருந்தது. இவ்வளோ கற்றுக்கணும்டா நீங்கள், இவ்வளோ இது இருக்குது, சும்மா எடுத்தோம் கவுத்தான்றதெல்லாம் ஹீரோ இல்லை, இவ்வளோத்தையும் யோசிச்சு செய்கிறவன் தான் ஹீரோன்றது தான் அங்கே சொன்ன மாதிரி இருந்தது. பொறுமை ரொம்ப முக்கியன்றது தான் மெயின்.
ஆனால் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகப்போ இப்படி கைக்கு வந்ததை விட்டுட்டுமேன்ற அந்த தவிப்புலாம் புரியதான் சரி. இப்போ நம்மளாக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் ஒரு ஒர்க்குக்கு போகிற ஒரு குட்டி பொண்ணு ஒரு சின்ன குழந்தை அதை வந்து இப்படி விட்டுட்டுமேன்றப்போ நம்மளுக்கும் அந்த தவிப்புலாம் இருக்கும். பட் அவங்க அனுபவசாலிங்க. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த மீட்டிங்கில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அவங்க அட்வைஸ்லாம் கேட்டு நம்ம நடந்துக்கிறப்ப தான் நம்ம அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் எடுத்தால் கரெக்டாக சக்ஸஸாக முடிக்கணும்னா இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எடுத்தவங்க கவுத்தம் செய்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும். அன்றைக்கண்டி இப்போ நம்ம சொல்கிறோம் மிடோரியா, நான் அன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துருக்கணும், அப்படி கூட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் இருக்கும். அந்த பொண்ணை கொண்டு இருப்பான், இல்லை உங்களை கொண்டு இருப்பான், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அவ்வளோ சுலபமாக இல்லை. அவன் பவர் என்னன்றதே இப்போ இவங்க சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது. அதிர்ச்சியா நீங்கள் தொட்டு இருந்தால் என்ன ஆகுறது, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களை காப்பாற்றி விட்டுச்சு அந்த குழந்தை அழகா. ஸோ அதுவுமே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டாலும் அது வருத்தா போய் முடியும் இல்லை, வருத்தத்தில் போய் என்னாச்சு பண்ணி சொதப்புறதுக்கு சொல்கிறோமே நிதானமாக யோசிச்சு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கரெக்டாக போச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, பவர் வைஸ் அது வைஸ் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி மென்டலாக, அதாவது என்ன சொல்கிறது, அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த பொறுமையை கற்றுக்கிறது தான் இங்கே மெயினான விஷயமே. ஸோ வெறும் உடம்புக்கு மட்டும் வேலை இல்லை, மூளைக்கும் நிறைய வேலை கொடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இந்த இடத்துல பக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவனும் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக இதெல்லாம் கற்றுக்கணுன்ற இது எனக்கு இருக்குது. மிடோரியாவுக்கே வந்துட்டான், இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறான். இதெல்லாம் அவனுக்குமே வரணும் இல்லை, இதுதான் அவனுக்கு மெயின் முக்கியமே. ஸோ இந்த மிஸ்டேக் அவங்ககிட்டயுமே இருக்குது, அவனுக்கு இதெல்லாம் புரியணுமேன்றது இருந்துச்சு. இந்த இடத்துல எனக்கு எரேசைடுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடோரியாவே தவிப்பான். அவன் வந்து இருக்கிற கண்டிஷனு கண்டிப்பாக நம்ம என்னதான் தலைவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறத கட்டியே போட்டாலும் போயிடுவான். ஸோ அதனால் அவன் வழியிலே போவான். சரி விடுறேன், ஆனால் நான் கண்காணிச்சு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தட்டி கொடுத்தாரு. அதுவுமே அழகாக இருந்தது. ரொம்ப புதுசாக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. எல்லாருமே வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க இந்த இதுலேருந்து. இது முன்னாடி பார்த்ததுக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஆல்மைட்டியோட ஸ்டூடெண்ட் அவர் பார்க்கறதுக்குமே கஷ்டமாக இருந்தது. அவரால் ஃப்யூச்சர் பார்க்க முடியும், எல்லாம் சொல்லிட முடியும். ஆனால் அது எவ்வளோ வலி. ஏன்னா இப்போது அவர் ஏற்கனவே நம்ம ஆல்மைட்டி இது பார்த்து தான் அவ்வளோ வேதனையில் இருக்கிறாரு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லியுமே இவர் 2 முறை ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய டப்பு கொடுத்து திரும்ப மீண்டு நின்றுந்தாங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி நடக்கிற விஷயம் நடக்க தான் செய்யும். இன்றைக்கோ ஒரு நாள் நடக்கும் அவர் நினச்சது. அது இப்போ நடக்கலைனாலும் தள்ளி போய் நடக்க தான் போகுதுன்றப்போ அது சொல்லவும் முடியாது, சொன்னாலும் கஷ்டம், சொல்லாமல் இருக்க முடியாதுன்றப்போ எவ்வளோ தவிப்பு அவருக்குள்ளே இருக்கும். இவர் ஈஸியாக சொல்லிடுறாரு, பார்த்து சொல்லு பரவாயில்லன்ட்டு. அது உங்களை விட அவருக்கு தான் ரொம்ப வலிக்கும், தெரிஞ்சது எப்பட்றா அப்படின்னு சொல்கிறது. அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவர் பவர் ஏன் அவ்வளோ டக்குன்னு யூஸ் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு சாக்காக தான் சொன்னார் இந்த விஷயத்த, பட் அதை தாண்டி அந்த வலி இருக்குது. ஸோ அதுவுமே புரிஞ்சது. ஆனால் எல்லாமே போய் டெத்தில் தான் முடியுமா, என்ன சக்ஸஸும் ஆகலாம், அவங்க அதுமாதிரி சாவாத ஒரு நிலையும் வரலாம். பட் சக்ஸஸை மட்டும் யோசிச்சு சொல்ல முடியாது. இப்போ நீ போகிற, நீ இறந்துட்டுனா நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் அது சொல்ல முடியுமா அப்படின்றது. ஒரு ரெண்டு இது பார்த்ததுனால எல்லாமே அந்த இதில் தான் போகுன்ற அந்த பயம், அது எப்படி அவருக்கு தவிப்பாக இருந்திருக்கும்ல. ஓகே, நீங்கள் சூடு பறக்க போகுது, பெரிய டீம் இப்போ அஞ்சிச்சுன்றப்போ பரபரன்னு போக போகுது. அதேமாதிரி இப்போதைக்கு என்ன சொல்கிறது, இப்பயும் மைல்டாக தான் போகிறாங்க. சின்ன ஹீரோஸ் அமைச்சு சகஜமாக போயிட்டு அப்படியே அந்த ஊரில் நீங்கள் சகஜமாக அந்த தெருவில் திரியவங்க தானே, அப்படியே விசாரிங்க லைட்டான்ற மாதிரி தான் போகுது. ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை. ஒரு சிட்டியில் அந்த பிளேஸ் குறிப்பிட்ட இடமே வந்து ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சு, நிறைய ஃபுல்லுமே அந்த இது இருக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் இவங்க அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது முடியும். லாஸ்ட்டாக அந்த குட்டி பொண்ணை பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மிடோரியா கிட்ட அவளோட மீட்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு பேஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 1/2 செகண்ட் இருக்குமா, அவன் கட்டி பிடிச்சி அரவணைச்சு 4 வார்த்தை பேசினதே அவளுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகுது, இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னா எந்த அளவுக்கு அது கிடைக்காம ஏங்கி இருப்பான்றதை அது காட்டுது இல்லை. யாரோ ஒரு மனுஷன் 4 வார்த்தை பேசினதே அவருக்கு இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதுன்னா அது கூட கிடைக்கல. ஒரு சொந்த அப்பாவே இந்த அளவுக்கு பண்ணுறான், லேப் டெஸ்ட் மாதிரி எலிப்பொறி மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணுறதுல என்ன இருக்குது. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தனிமையில் இருக்குன்றது அதுவே புரிஞ்சுது. ஸோ எப்படியாவது வந்துட்டு வந்து காப்பாற்றி எடுத்துன்னு வந்துட்டு இந்த ஸ்கூலில் சேர்த்துட்டா கூட நல்லா இருக்கும். நம்ம பசங்க இப்போ தனியாக ஒரு இது அப்படி தானே இருக்கிறாங்க, அதுங்களோட அப்படியே வாழ்ந்தால் கூட சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வந்துலாம் வாங்கிட முடியாது. பட் ஆனால் கொண்டுடக்கூடாது, அதுதான் விஷயம். இப்போ கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன லெவலுக்கும் போவான்றது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதனால் காப்பாற்றி கூட்டு வந்து நம்ம டீம் கூட தான் நல்லா இருக்குன்ற மாதிரி. ஏன்னா நம்ம டீமுக்கு அந்த பொண்ணு தானே முக்கியம். அந்த பொண்ணை வச்சே மிரட்டுவான், ஏதாவது வந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கே எப்படி அது போகுதுன்னு தெரியல. உங்கள் இதெல்லாம் மீடியம் வச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.